ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா சாம்சங்கோட ஒன் யூஏ 8ஓட பீட்டா வந்துருச்சு. அதை பற்றி என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரெட்மி தரப்புலேருந்து 200 MP கொண்ட ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டான ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஃபோன், என்ன ப்ரைஸ்ன்றதை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சாம்சங்கோட எக்ஸினோஸோட அடுத்த ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் எக்ஸினோஸ் 2600 பற்றி அப்டேட் வந்திருக்கு. அதை பற்றி என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் லினோவோட ஃப்ளாக்ஷிப் டேபை பற்றி டீட்டெயில் கிடைச்சிருக்கு. அதை பற்றி என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான டெக் இன்ஃபர்மேஷனை பார்க்க போகிறோம். அதெல்லாம்ன்றது என்னன்றது ஒன்னொன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சீங்க. இது மட்டும் இல்லாமல் டெக் இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து பார்க்க இந்த வீடியோ உங்களோட ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்ம சேனலை டேக் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா ரெட்மி தரப்புல இருந்து 200 MP கொண்ட ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் போனை கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அதாவது ரெட்மி தரப்புல இருந்து ரெட்மி 14S ஒரு போனை இப்போ வந்து ரெட்மி அபிஷியல் லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த போன்ல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கலாம். ரெட்மி 14S பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா 6.67 இன்ச் கொண்ட AMOLED டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா Full HD Plus டிஸ்ப்ளே தான் AMOLED ஸ்கிரீனோட கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட இருக்கு. கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனோட இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு 4G போன். அது மட்டும் இல்லாமல் இது இந்த 4G போனா இருந்தாலும் ஏன் இவ்வளவு ஹைப்பா இருக்குன்னு கேட்டீங்கன்னா இது முந்தின ஜெனரேஷன் ரெட்மி நோட் 13 Pro அது விக்காம கிடந்த போனெல்லாம் பேரை மாத்தி ரெட்மி நோட் 14S லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் இருக்கு ஆப்ஷன் இருக்கு. இதுல கேமரா பாத்தீங்கன்னா கேமரா கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷன் நல்லா இருக்கும். கேமரா பாத்தீங்கன்னா பேக் கேமராவில் 200 MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. 8 MP அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தேவையில்லாத 2 MP மேக்ரோ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு இவங்க வந்து இதுக்கு என்ன பிரைஸ் வச்சிருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கலாம். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் ஒரு 5700 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 67 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதோட பிரைஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து குளோபல் இப்போ சில கண்ட்ரியில் லான்ச் ஆயிடுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த பிரைஸை கம்பேர் பண்ணக்குள்ள இந்தியாவுக்கு வந்து இது ஒரு 23,000 கிட்ட வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு 4G ஃபோன் 23,000 அப்படின்றது என்னோட கேள்விக்குறி. இந்தியாவுக்கு வரும்போதாச்சும் இதை வந்து ஒரு 5G சிப்செட்டோட கொடுத்தாங்கன்னா, இந்த ஸ்பெக்கோட கொடுத்தாங்கன்னா ஒரு நல்ல பிரைஸ்க்கு விற்றாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஆனால் இந்த 4G ஃபோனுக்கு 23,000ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒர்த்தில்னு தான் சொல்லுவேன். நம்ம அடுத்த பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா லினோவோ தரப்புலேருந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் டேப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியாவுக்காக. இந்த டேப்பில் இந்தியாவில் என்னென்ன ஸ்பெக்கோட கொண்டு வந்திருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கலாம். இதோட குயிக் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிடுறேன், அப்படியே தெரிஞ்சுங்க. 12.7 இன்ச் கொண்ட LTPS LCD ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது மீடியாடெக்கோட டிமென்சிட்டியோட 8300 சிப்செட்டோட வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது 8GB RAM LPDDR4X RAM 256GB ஸ்டோரேஜ் UFS 2.2 தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது மைக்ரோ SD கார்டு மூலம் 1 TB வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுங்க. இது Android 14 வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ZUI 16 வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் 2 years OS அப்டேட்டும் 4 years வந்து செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கிடைக்கும். 13 MP வந்து ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 8 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து பவர் பட்டனோட ஒர்க் ஆகிடும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. சைட் மவுண்டன் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் UFC Type-C கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் JBL ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. Dolby Atmos ஆடியோ இருக்கும். அது மட்டும் இல்லாமல் Wi-Fi 6E சப்போர்ட் இருக்கு. Bluetooth 5.3 ஒரு சப்போர்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து Type-C வந்து 3.2 கொடுத்துருக்காங்க. Type-C போட்டு அது மட்டும் இல்லாமல் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 45 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா லெனோவோ டேப் பொறுத்த வரைக்கும் என்ன கொடுக்க போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா பென்னு கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கீபோர்டு இதெல்லாம் கொடுக்க போகிறாங்க. இதெல்லாம் சேர்த்து இது என்ன ப்ரைஸ்க்கு வருதுன்னு கேட்டிங்கன்னா லெனோவோ டேப் பென்னோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 27,999 8GB RAM 128GB வேரியன்ட். அதே 12GB RAM 256GB வேரியன்ட் 30,999 இப்போதைக்கு இது லெனோவோ அஃபிஷியல் வெப்சைட்லேயே இருக்குது, அமேசான்லேயே இருக்குது. இதோட ஆஃபரில் தான் இந்த ப்ரைஸ் சொல்லுவாங்க. ஆஃபர் லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். இதை பர்ச்சேஸ் பண்ற ஐடியா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். அது நம்ம கமெண்ட் செக்ஷன்ல இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல எக்ஸ்க்ளூசிவா இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்த பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா ஆப்பிளோட ஏர்பாட்ஸில் இப்போ புதுசாக ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா iOS-ஓட 19 அப்டேட் வரும்போது ஆப்பிளோட ஏர்பாட்ஸுக்கு ஒரு புது அப்டேட் வரும். அதாவது சாம்சங்கில் எப்படி இருக்குமோ கால் பேசும்போது லைவ் டிரான்சாக்ஷன் இருக்குமோ அந்த ஆப்ஷனை இவங்க வந்து ஏர்பாட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது லைவ் டிரான்சாக்ஷன் சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து எப்போ ஒர்க் ஆக போகுதுன்னு கேட்டிங்கன்னா iOS-ஓட 19 ஒர்க் ஆக போகுது. கால் பேசும்போது டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம், இங்கிலீஷில் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். எந்தெந்த லாங்குவேஜில் இருந்துன்னு கேட்டிங்கன்னா ஒரு பர்சன்
வந்து ஸ்பானிஷ் லாங்குவேஜ்ல பேசும்போது அதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுத்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு வந்து சில லாங்குவேஜுக்கு மட்டும் அவைலபிளா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து இதை வந்து அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஜூன் மாசம் எல்லாருக்குமே இருக்கிற மாதிரி எல்லா ஏர்பாட்ஸ் ப்ரோவுக்கும் இருக்கிற மாதிரி கொண்டு வர போறாங்க. ஓல்டர் மாடலுக்கும் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க. அதாவது iOS 19 மூலமா அப்டேட் பண்ண போறாங்கன்ற மாதிரி இப்போதைக்கு தகவல் கிடைச்சிருக்கு. நம்ம அடுத்த பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா கேமான் 40 ப்ரோ 5G ஃபோன் வந்து சில இடத்துல அன்பாக்சிங் படி வீடியோ வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த 40 ப்ரோ 5G பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா மீடியாடெக்கோட டிமென்சிட்டியோட 7300 சிப்செட்டோட கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 144 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பாக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா 45 வாட்ஸ் அடாப்டர் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஒரு கேஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த கேஸ் ஸ்பெஷல் எடிஷன் மூலயமா இந்த கேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கேஸ் தான் வந்து சோலார் சார்ஜர் இருக்கிற கேஸ்ன்ற மாதிரி இருந்துச்சு. அதுவும் கொடுக்குறாங்கன்றத நான் பார்க்குறேன். எல்லாருக்குமே கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா இதுக்காக சில வந்து எக்ஸ்ட்ரா காசு வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து இந்தியாவுக்கு இன்னும் அவைலபிள் குளோபலில் லான்ச் ஆயிடுச்சு. இதில் ஸ்பெஷலாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா ஏஐ இண்டிகேட்டர் பண்ணுற மாதிரி, அதாவது அவங்க டீப்சிக் ஏஐ R1ஓட லாங்குவேஜ் மாடலோட கொண்டு வந்திருக்காங்க. அந்த டீப்சிக் ஏஐ அசிஸ்டன்ட்டை இன்டிகிரேட் பண்ணுறதுக்காக ஏஐக்கே ஒரு டெடிகேட் பட்டன் கொண்டு வந்திருக்காங்க. எப்படி நம்ம பவர் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ண கூகுள் அசிஸ்டன்ட், அதாவது இப்போ ஜெமினி ஓப்பன் ஆகுதா அதே போல ஏஐ டீப்சிக் ஏஐ இண்டிகேட் பண்ற மாதிரி ஒரு தனியா பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டன் மூலமாக நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏதாவது டாஸ்க் கொடுத்தா அதை நம்ம கேட்குற கேள்வி நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இது பார்க்கக்குள்ள வந்து பேக்ல 3 கேமரா இருக்கு. கேமரா கட் அவுட்டுக்கு தனியாக கொஞ்சம் பம்ப் கொடுத்துருக்காங்க. அதுவே கொஞ்சம் பேக் பேனலோட கொஞ்சம் லைட்டாக மேடு பண்ண மாதிரி இருக்கு. இதுக்காக தனியாக பெண்ட் பண்ண தனியாக கட் அவுட்லாம் கொண்டு வரல. கேமரா 3 கேமரா பேக்ல அப்படின்றது இப்படி தெரிஞ்சுங்க. நம்ம அடுத்த பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா சாம்சங்கோட அடுத்த ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் என்னன்னு கேட்டிங்கன்னா 2500 வரப்போகுது. அது வந்து அவங்கவுங்க அப்கமிங் ஃபோன்ஸில் கொண்டு வர போகிறாங்க. இப்போ வந்து சாம்சங் வந்து அவங்க ஓன் ப்ராசஸர்லேயே போகிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இனிமேல் ஸ்னாப் ட்ராகன் எங்கள் போக போகிறதில்ல, மீடியாடெக் பக்கம் போகிறதில்ல. இனிமேல் எங்களோட ப்ராசஸர் மட்டும்தான். எப்படி ஆப்பிள் வந்து A19 மாதிரி A18 அந்த மாதிரி சிப்செட்டோட இருக்கிறாங்களோ நாங்கள் வந்து எங்களோட ஓன் ப்ராசஸரை போக போகிறோம். எப்படி வந்து அதாவது ஹுவாவே வந்து அவங்க கேரன் சிப்செட்டோட இருக்காங்களோ அதே போல் நாங்கள் வந்து எங்கள் எக்ஸினஸ் சிப்செட்டை மீண்டும் பேக் கொண்டு வந்து நாங்கள் எக்ஸினஸ் சிப்செட்டை தான் மட்டுமே எல்லா ஃபோனையும் கொண்டு வர போகிறோம் இனிமேல் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க. அதனால இப்போ 2500 அப்கமிங் ஃபோன்ஸில் வரும். 2600 பற்றி அப்டேட் கிடைச்சிருக்கு. இந்த 2600 பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஃபோனாக இருக்க போது. ஏன்னா சாம்சங் வந்து S26 சீரீஸ்ல இந்த 2600 கொண்டு வருவாங்கன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா S25 சீரீஸ்லயே வந்து கொண்டு வர வேண்டியது 2500. அதுக்கு பதிலாக வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா சாம்சங் அவங்களோட Z Flip 7க்கும் Z Flip Foldக்கும் 2500 சிப்செட் 3nm சிப்செட்டை கொண்டு வர போறாங்க. அதுவே வந்து 2600 என்ன பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா S26 சீரீஸ்ல கொண்டு வர போறாங்க. அது பாத்தீங்கன்னா வந்து 2nm சிப்செட்டோட இருக்க போது. அதனால வந்து அதோட இம்பாக்ட் எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு. அதனால அது எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுதுன்ற நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இப்போதைக்கு வந்திருக்க டீட்டெயில் இதுதான். இது வந்து இனிமேல்ட்டு வந்து சாம்சங் வந்து அவங்களோட ஓன் ப்ரொடக்ஷன்ல தான் போக போறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிங்க. அடுத்து என்ன பார்க்க போறீங்கன்னு கேட்டீங்கன்னா சாம்சங் வந்து One UI 8 வரப்போகுது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். One UI 8 டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நம்ம அஃபிஷியலாக சொல்லியிருந்தோம். அதே போல சாம்சங் One UI 8 டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து சில ரூமர்ஸ் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா One UI 8 பீட்டா வந்துருச்சுன்ற மாதிரி வந்துருச்சு. ஆனால் வந்து One UI 8 பீட்டா வந்துருச்சுன்னு சில சாம்சங் ஃபோன்ஸ் வச்சிருக்கிறவங்க ரொம்ப காண்டாயிட்டாங்க. சாம்சங்கை டேக் பண்ணி ட்விட்டரில் வந்து கொஸ்டின் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எங்களுக்கே இன்னும் One UI 7 வரல, 7 பீட்டாவில் தான் கொடுத்துட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் One UI 8 பீட்டா நீங்கள் டெஸ்ட் லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி அனுப்புனாங்க. அந்த கேள்விகளுக்கு சாம்சங் சில விடைகள் கொடுத்துருக்கு. One UI 7 பார்த்தீங்கன்னா S23 சீரீஸ்க்குலாம் இப்போ பீட்டாவில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் Flip 6 சீரீஸ்க்கு One UI 7 பீட்டாவில் தான் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா One UI வந்து S24 சீரீஸ்க்கே பீட்டாவில் தான் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலை One UI 8 வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணல, One UI 7 தான் எல்லாருக்கும் லான்ச் பண்ணுறதுக்காக நாங்கள் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். One UI 8 வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணிருக்கோம் கேட்டிங்கன்னா பீட்டா எதுவும் ரிலீஸ் பண்ணல, டெஸ்டிங்கில் தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களோட ஃப்ளாக்ஷிப் சீரீஸில் டெஸ்டிங் மட்டும்தான் இருக்கு, பீட்டா ரிலீஸ் ஆகல. பீட்டா ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு வதந்தியை யாரும் நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால One UI 8 பீட்டான்றது இன்னும் வரைக்கும் யாருக்குமே வரல. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ரியல்மி தரப்புலேருந்து இப்போ வந்து ஒரு 14 ஃபோனை இப்போ வந்து அஃபிஷியல் ஸ்பெக் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க. அந்த ரியல்மி 14 5Gல இனிமேல் இதனால் வரைக்கும் அந்த ரூமர் ஸ்பெக்லாம் தாண்டி இப்போ அஃபிஷியலான ஸ்பெக் வந்துருச்சு. அந்த அஃபிஷியலான ஸ்பெக்கில் என்னடா கொடுத்துருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கலாம்.
அந்த அஃபிஷியலான ஸ்பெக்கை பொறுத்த வரைக்கும் ரியல்மி 14 5G பொறுத்த வரைக்கும் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து கேமரா என்ன இருக்க போது எல்லாமே என்ன சிப்செட்டோட பவர் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச் கொண்ட ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில் வரும்போது 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டில் வரப்போது. கேமரா பொறுத்த வரைக்கும் 50 MP மெயின் கேமரா, 2 MP வந்து செகண்டரி கேமரா கொடுக்க போகிறாங்க. பேக்கில் 2 கேமரா, ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 16 MP ஃப்ரண்ட் ஃபேசிங் கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா என்ன சிப்செட்டோட வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்னாப் ட்ராகனோட புதுசாக வரப்போகிற சிப்செட் 6 Gen 4 வரப்போகுது. 6 Gen 4 வரப்போது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன ஆண்ட்ராய்டு ஸ்கோர் கொடுத்துருக்காங்க 8,10,000 மேலே வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 50 MP சொல்லியிருந்தோம் பேக்கில், அது பிரைமரி சென்சர். அது மட்டும் இல்லாமல் இந்த 14 5G பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரியல்மியோட P3 5G வந்து இந்தியாவில் லான்ச் ஆகி அதுக்கப்புறம் ஒரு சில வாரத்தில் வந்து கொஞ்ச நாள்லேயே 14 5G வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற சொல்லியிருக்காங்க. இந்த 14 5G இந்த ரியல்மி P3 5G சிமிலரான்னு கேட்டிங்கன்னா இல்லை, கொஞ்சம் சிமிலராக தான் இருக்கு. மற்ற வகையில் பார்த்தீங்கன்னா ஸ்பெக் வைஸ்ல கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குன்றது என்னுடைய கருத்து. ஆனா இப்போதைக்கு வந்து ரியல்மி 14 5G வந்து ஒரு போன் லான்ச் பண்ண போறாங்க அப்படின்றது தெரிஞ்சுங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டா டெக் இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன பர்சனல் கான்டாக்ட் பண்ண நம்ம ட்விட்டர் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணி கண்டிப்பா ரிப்ளை வரும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து இந்த வீடியோல சொல்ற எல்லா ப்ராடக்ட் ஆஃபர் லிங்க்கும் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்க்ளூசிவ் ரியல் டைம் ஆஃபர்ஸையும் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்ல ஷேர் பண்ணிருக்கோம். அதனால வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.